பேசிக் டிசைன்ஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து பழகும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு பழகணும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து ஒவ்வொன்றா வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் இதெல்லாம் பேசிக் டிசைன்ஸ். பேசிக் டிசைன்ஸில் வந்து இது இந்த 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 நூல் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் நூல்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் வந்து சிங்கிள் கலர் நூல், இது மல்டி கலர் நூல். இது மட்டும் இது பேசிக் டிசைன்ஸ்லேயே வந்து நம்பர் 2 இப்படி போடுறது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவுட்டர் கொடுக்கணும். இது பேசிக் டிசைன்ஸ் தான். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேசிக் டிசைன்ஸு. இது வந்து மேங்கோ, இது சிம்பிளான ஸ்டிச். Next one is basic design 4. இது கொஞ்சம் வேவ் மாதிரி வரும், அப்படி லீவ்ஸ் மாதிரி லீவ்ஸு. இது வந்து நார்மலாக வந்து இந்த டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். இது லீவ் டிசைன். இது ஒன் சைடு வந்து லீவ்ஸு, ஒன் சைடு பிளைனு. இது ரெண்டு சைடுமே லீவ்ஸ் மாதிரி வரும். பேசிக் டிசைன்ஸ் பார்த்துட்டோம். இது பேசிக் ஃப்ளவர்ஸ். இது அப்படியே சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் போடுறது. இது ஃப்ளவர்ஸ் எல்லாமே. இது சேம் ஃப்ளவர்ஸ் டிசைன் தான். நம்ம என்ன ஃப்ளவர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது, அதில் இருக்கிறது ஒயிட்டு, நடுவில் இருக்கிறது ஒயிட். காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் அட்ராக்டிவாக இருக்கணும், அதுதான் மெயின். This one is basic flowers 3. இது சிம்பிளான ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி. இது பேசிக் ஃப்ளவர்ஸ் 4. இது சிம்பிளான ஃப்ளவர்ஸ் தான். இந்த கலர் காம்பினேஷன் தான் மெயின் இதில். இதுக்கு பேர் ஸ்கேலப்பிங். இந்த டிசைனுக்கு பேர். கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும், அப்படியே 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 சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது. இதுக்கு பேர், இந்த டிசைனுக்கு பேர் ஸ்கேலப்பிங். இந்த டிசைனு மேலே ஒரு ஏதாவது நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆரி ஒர்க் டிசைன். இது வந்து சிங்கிள் த்ரெட் ஆரி ஒர்க்கு. சிங்கிள் த்ரெட் போட் பண்ணுறது ஆரி ஒர்க்கு. பாருங்கள், ஆரி ஒர்க்கில் எல்லாமே வந்து அந்த நூலெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் நூல். இது டபுள் த்ரெட்டட் ஆரி ஒர்க். 2 த்ரெட் கோட் பண்ணணும். 2 த்ரெட் கோட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சது டிசைன்ஸு. இது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நானே தான் போட்டேன், ஓனாக தான் போட்டேன். அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். Okay, bye. Take care. Bye-bye.